பட்டியல் சமூகத்தின் அடையாளம் என்று அவர் சொல்லிக்கொண்டு பட்டியல் சமூகத்துக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு செயல் வீரர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன், அவர் வேற சமூகத்தை சார்ந்தவர், அவர் பட்டியல் சமூகம் கிடையாது. ஆனால் பட்டியல் சமூகத்தினுடைய உண்மையான அக்கறை எதிர்பார்ப்பு என்ன என்பதை முதல் முறையாக தைரியமாக பேசியிருக்கிறார். திருமாவளவன் வரவேற்கிறாரா அல்லது அவரை வழி அனுப்பி வைக்கப் போகிறாரா என்பது $1,000,000 கேள்வி. ஆனால் பட்டியல் சமூகத்திற்கான தேவையான என்ன எதிர்பார்ப்போ அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் பேசியதில் எவ்வளோ பெரிய நியாயம் இருக்குது, திருமாவளவன் கடந்த காலத்தில் பேசுனதில் எவ்வளோ அயோக்கியத்தனம் இருக்குன்றது ரெண்டையும் ஒப்பிடுங்க. அந்த கட்சியிலிருந்து 2 பேர் வருவாங்க, RS பாரதி வருவார், இவர் இளங்கோவன் வருவார். அவங்களும் அந்த மாநாட்டில் நாங்கள் தான் மது விற்பனை செய்கிறோம், நாங்கள் தான் மது ஆலைகள் நடத்தக்கூடியவர்களை கையில் வச்சுருக்கிறோம், அதன் மூலம் ஒவ்வொரு வருடத்திற்கும் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுவதற்கு நாங்கள் தான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாரையும் இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறோம், அதனால் நாங்களே இந்த மாநாட்டையும் துவக்கி வைத்து கலந்து கொள்கிறோம்னா எவ்வளவு கேவலமாக இருக்கும். ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேசியது உண்மையாகவே பட்டியல் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டிருக்கிறார். சமூக நீதி நீங்கள் பேசுகிறீங்களே, திமுக தன்னுடைய பெத்த பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றதில் எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க, சீக்கிரமே அந்த மாற்றம் வரும்ன்றீங்க, ஏமாற்றம் வராதுன்னு வேற சொல்கிறீங்க. அவர் கேட்குறாருல, திமுக அந்த தைரியம் இருக்கா, அந்த திராணி இருக்கா? அப்போ திருமாவளவனுடைய குரலாக அவர் பேசுகிறாரா அல்லது அவர் உண்மையாகவே பட்டியல் சமூக மத்தியில் இருக்கிற அந்த பாதிப்பை, தன்னுடைய கருத்தை, கட்சியின் கருத்தை எதிரொலிக்கிறாரா என்பதுதான் இங்கே கேள்வி. திருமாவளவன் அமைதியாக இருக்கிறாரு. திருமாவளவனுக்கு எலும்பு துண்டை போடக்கூடிய திமுகவுடைய ராசா பேசுகிறார். இது திருமாவளவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. திருமாவளவன் நிச்சயமாக இதை கண்டிக்கணும். திருமாவளவன் சம்பந்தப்பட்ட அந்த அர்ஜுன் யாதவ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளோ பெரிய கேவலங்க திருமாவளவனுக்கு. கொஞ்சம் கூட சூடு சொரணை உள்ள யாரும் இனி பட்டியல் சமூக மக்கள் திமுக கூட்டணியில் இருக்கவே மாட்டாங்க. திருமாவளவன் ஒரு சமூகத்தை காட்டி தான் சுயநலத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான கேடுகட்ட நபர் என்பது தெரிந்துவிட்டது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மை அணியின் வேலூர் இப்ராஹிம் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுக விசஸ் VCK அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கு சார். மதுவிலக்கு மாநாட்டிலிருந்து இப்போ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுன் அவர்கள் தந்தி டிவியில் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நேற்றுக்கு நடித்து அரசியலுக்கு வந்த அவரெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகலாம், ஏன் எங்களுடைய திருமாவளவன் இத்தனை வருஷமாக இருக்காரு, அவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு சார். அதாவது அந்த பேட்டியை நானுமே பார்த்தேன். உண்மையாகவே சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் பட்டியல் சமூகத்தின் அடையாளம் என்று அவர் சொல்லிக்கொண்டு பட்டியல் சமூகத்துக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உண்மையாகவே பட்டியல் சமூகத்தில் உள்ள அந்த கேடர்கள், அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு செயல் வீரர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன், அவர் வேற சமூகத்தை சார்ந்தவர், அவர் பட்டியல் சமூகம் கிடையாது. ஆனால் பட்டியல் சமூகத்தினுடைய உண்மையான அக்கறை எதிர்பார்ப்பு என்ன என்பதை முதல் முறையாக தைரியமாக பேசியிருக்கிறார். அதை வரவேற்கணும். நாம் திருமாவளவன் வரவேற்கிறாரா அல்லது அவரை வழி அனுப்பி வைக்கப் போகிறாரா என்பது $1,000,000 கேள்வி. ஆனால் பட்டியல் சமூகத்திற்கான தேவையான என்ன எதிர்பார்ப்போ அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதில் 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அவர் பேசியதில் எவ்வளோ பெரிய நியாயம் இருக்குது, திருமாவளவன் கடந்த காலத்தில் பேசுனதில் எவ்வளோ அயோக்கியத்தனம் இருக்குன்றது ரெண்டையும் ஒப்பிடுங்க. திருமாவளவன் முதல்ல என்ன செய்கிறாரு, மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு நாடகத்தை மகளிரை வைத்து நடத்த போகிறோன்னு சொல்கிறாரு. இந்த நாடகத்தை அரங்கேற்று முன்னால் எல்லாரையும் மீடியா கவரேஜுக்குள்ளே கொண்டு வரணும், இது ஒரு கவனிக்கத்தக்க பேசுபொருளாக மாறணும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுக வாங்கன்றாரு, விஜயை வாங்கன்றாரு, எல்லா கட்சியுமே அழைக்கிறோம் அப்படின்றாரு. அதுக்கடுத்த ஸ்டாண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோ அல்லது பாமகவோ மதவாத சாதியவாத கட்சி வேணான்றாரு. 3வது நாள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த 2026க்குள்ளே திமுக உடனடியாக அதை கொண்டு வந்து விட்டால், அமல்படுத்தி விட்டால் மதுவிலக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா
இன்னும் 100 விஜய் வந்தால் கூட ஒன்றுமே அசைக்க முடியாது, திமுக ஆட்சி தான் எப்பொழுதுமே. அப்போ விஜய் ஏன் கூப்பிட்டாருன்ற கேள்வி வந்துடும். 4வது நாள் என்ன செய்கிறாருன்னா, மாநிலத்தின் முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்து, நான் அவர்கிட்டயே கேட்டேன், அவர் சொல்லிட்டாரு சில நிர்வாக சீர்திருத்தம் இருக்குது, அந்த சிக்கல்னால தான் வந்து இது நீண்ட காலமாக நீடித்து கொண்டு இருக்கிறது, எனக்கு ஒன்றும் பெருசாக இதை மது விற்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். ஸோ அவருடைய எண்ணம் என்னவென்று தெரிஞ்சிருச்சு, அவரே சொல்லிட்டாரு நிர்வாக சீர்திருத்தம் முடிந்த பிறகு மதுவிலக்கு கொண்டு வரப்படும். இவ்வளவும் சொல்லிட்டு அதை விட போதாக்குறைக்கு அந்த கட்சியிலிருந்து 2 பேர் வருவாங்க, ஆர்எஸ் பாரதி வருவார், இவர் இளங்கோவன் வருவார். அவங்களும் வந்து அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் தான் வந்து மது விற்பனை செய்கிறோம், நாங்கள் தான் வந்து எல்லா மது ஆலைகள் நடத்தக்கூடியவர்களை கையில் வச்சுருக்கிறோம், அதன் மூலம் வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுவதற்கு நாங்கள் தான் வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாரையும் இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறோம், அதனால் நாங்களே இந்த மாநாட்டையும் துவக்கி வைத்து கலந்து கொள்கிறோம்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும். இதெல்லாம் திருமாவளவன் பேசுகிறார். திருமாவளவன் இவ்வளோ அயோக்கியத்தனமாக இருந்தால் கூட அந்த கட்சியில் எவ்வளோ நியாயவான்கள் இருக்காங்கன்றது தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் நாடகம் ஆடுறார், ஏதாவது ஒரு 2 சீட்டு கிடைக்குமா, நோட்டு கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேசியது வந்து உண்மையாகவே பட்டியல் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டிருக்கிறார். சமூக நீதி நீங்கள் பேசுகிறீங்களே திமுக, தன்னுடைய பெத்த பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றதில் எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க, சீக்கிரமே அந்த மாற்றம் வரும்ன்றீங்க, ஏமாற்றம் வராதுன்னு வேற சொல்கிறீங்க, இவ்வளவெல்லாம் டைலாக் பேசுகிறீங்க. முதல்ல பேசும்பொழுது என்ன சொன்னீங்க அப்படின்னா, காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி வேற ஒரு விஷயம், பழுக்கலை வழுக்கிருச்சா என்ன சொன்னாருங்க அது அதாவது பழுக்கவில்லை. ஆமா, வலுத்திருக்கிறது, கழுத்து வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லைன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, கண்டிப்பாக மாற்றம் வரும், ஏமாற்றம் இருக்காது. இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன் பிள்ளையை கொண்டு வருவதற்கு இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிற ஐயா ஸ்டாலின், சமூக நீதி பேசுகிற இவர்கள் ஏன் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கல? இவங்க வழக்கம்போடு சொல்லுவாங்க எங்கள் கட்சியில் கொடுத்துருக்கோன்னு. உங்கள் கட்சியில் கொடுத்துருக்கிறீங்கன்னா அது உங்களை தூக்கி பிடிப்பார்கள். பட்டியல் சமூகத்திற்கான அடையாளம் அது கிடையாது. பட்டியல் சமூகத்திற்கான அடையாளமாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அப்படி தானே கேள்வி வரும். இப்போ உதாரணத்திற்கு இஸ்லாமிய சமூகத்தை திரு ஸ்டாலின் அவருடைய தந்தை சொன்னார் நெஞ்சில் வச்சிருக்கிறேன்னு. கடைசி வரைக்கும் அவர் நெஞ்சிலே தான் வச்சுருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் எந்த முக்கிய பங்குமே இல்லை. அதுக்கடுத்து ஸ்டாலின் வந்தார், அவரும் என்ன செஞ்சார், இஸ்லாமிய சமூகத்தை நெஞ்சில் வச்சிருக்கிறன்னு இவரும் சொல்கிறாரு தவிர 2 இஸ்லாமிய அமைச்சர்களை கொடுத்து விட்டு அதுலேயும் ஒன்று பிடுங்கிட்டார். இதுதான் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு கூட இடம் கிடையாது, ஒரே ஒரு கிறிஸ்தவருக்கு கூட இடம் கிடையாது. ஆனால் வாய்களே இவர்கள் சமூக நீதியும் சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன்னு பேசுவாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வருக்கு சரியான நபரா இல்லையா என்பது அது வேறு ஒரு விவாதம் வச்சுக்குவோம். அந்த கட்சிக்குள்ளிருந்து அந்த கட்சியின் கேடர்கள் நினைக்கிறத பேசுறேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய விருப்பத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. என் கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு உழைப்பாளர்களும் சொல்றாங்க நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அப்படித்தானே திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து திமுக புறக்கணிக்கு இதனால ஊறுகாய் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த நிலை மாறணும்னா ஒரு துணை முதல்வர் கொடுத்தா என்ன, ஒரு பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்தா அது ஒரு பெரிய சமூக நீதி தானே. இவர்கள் தம்பட்டம் எடுத்துக் கொள்ளலாம் இல்லை, நம்மளை ஒதுக்குறாங்க, நம்ம இல்லாமல் இவர்கள் எப்படி ஜெயிச்சிட முடியும்? அவர் கரெக்டாக கேட்குறாரு. எங்கே திமுக தைரியம் இருந்தால் தனிச்சு நில்லுங்க பார்ப்போம். அவர் கேட்குறாருல, திமுக அந்த தைரியம் இருக்கா, அந்த திராணி இருக்கா? அப்போ திருமாவளவனுடைய குரலாக அவர் பேசுகிறாரா, அல்லது அவர் உண்மையாகவே பட்டியல் சமூக மத்தியில் இருக்கிற அந்த பாதிப்பை தன்னுடைய கருத்தை கட்சியின் கருத்தை எதிரொலிக்கிறாரா என்பதுதான் இங்கே கேள்வி. இப்போ இதுக்கு யாருங்க ரியாக்ட் பண்ணணும்? திருமாவளவன் சொல்லணும், இல்லை அவர் வரம்பு மீறி பேசிட்டாரு, அல்லது இது என்னுடைய கருத்து இல்லைன்னு சொல்லணும். திருமாவளவன் அமைதியாக இருக்கிறாரு. திருமாவளவனுக்கு எலும்பு துண்டை போடக்கூடிய திமுகவுடைய ராசா பேசுகிறார். இது திருமாவளவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. திருமாவளவன் நிச்சயமாக இதை கண்டிக்கணும். திருமாவளவன் சம்பந்தப்பட்ட அந்த அர்ஜுன் யாதவ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். திருமாவளவன் இந்த விஷயத்தில் ஒத்துப்போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன், ஒத்துப்போகக்கூடாது என்றும் சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய கேவலங்க திருமாவளவனுக்கு. ஒரு கூட்டணி கட்சியிலிருந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவருடைய குரலை இவ்வளவு வலுக்கட்டாயமாக நசுக்கிறதுக்கு ராசா போன்றவர்கள் திமுகவில் பேசுகிறார்கள் என்றால் கொஞ்சம் கூட சூடு சொரணை உள்ள யாரும் இனி பட்டியல் சமூக மக்கள் திமுக கூட்டணியில் இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சமாவது மானம் இருக்கிறது, வெட்கம் இருக்குதுன்னா
அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்டா என் கட்சியில் ஏன் தலைவர் துணை முதல்வராக வரணும்னு நான் நினைச்சா ஏன் கேடர்ஸ் அதை விரும்புகிறாங்கன்னு நான் பேசுனா அதுக்காக இன்னொரு கட்சியில் உள்ள திமுகவில் உள்ள வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறதும், அவர் புரிதல் இல்லாமல் பேசி விட்டார்றதும், அவருக்கு இந்த கட்சியினுடைய அடிப்படை தெரியாதுன்னு அதை நீ யார் சொல்கிற? கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கணும், இல்லை ரவிக்குமாரில் சொல்லியிருக்கணும், இல்லை அந்த கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்களில் பேசியிருக்கணும். அவர்கள்லாம் பேசாத பொழுது இங்கு திமுக பேசுவதன் மூலம் திருமாவளவன் திமுகவுடைய அடிமையாக இருக்கிறார், வாய் பேச முடியாத மௌனியாக இருக்கிறார். இந்த பக்கம் திரும்பி நீங்க அர்ஜுன் யாதவ் மேல இப்ப திருமாவளவன் நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வைங்க, என்ன நடக்கும்? பட்டியல் சமூக மக்கள் காரி துப்புவாங்க. ஏயா உன்னெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்னு நாங்க கனவு காண்றோம், அதைத்தானே எங்கள் குரலா வேறு சமூகத்திலிருந்து வந்தா கூட பட்டியல் சமூகத்துக்காக பரிந்து பேசக்கூடிய இந்த நபரை நீ தூக்கி அடிக்கிறிய, உனக்கு மானம் இல்லையான்னு கேட்க மாட்டாங்களே? ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்கள் திருமாவளவனுக்கு எதிராக திரும்ப மாட்டாங்களா? அதனால இப்போ உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைனா திமுகவிடத்தில் எலும்பு துண்டுகளை பொறுக்கி ஆகிவிட்டது. இனி திமுக சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும். ராசா அதைத்தான் சொல்றாரு, நடவடிக்கை எடுத்தே ஆகணும்ன்றத நேரடியாகவே ஊடகத்தின் மூலமாக திருமாவளவனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த பக்கம் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அர்ஜுன் யாதவ் யாரு? மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய பையன், லாட்ரி மார்டினுடைய மருமகன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவர் இந்த கட்சிக்கு வந்தப்போ திருமாவளவனை நல்லபடியாக கவனித்திருக்கிறார் என்று எல்லா ஊடகமும் பேசியிருக்கு. இப்ப நடவடிக்கை எடுத்தார். 2 பக்கமும் திருமாவளவனுக்கு பிரச்சனை. அதனால் இவ்வளவு காலம் அவர் பட்டியல் சமூகத்தின் அடையாளம் என்று எதை பேசினாரோ அதை அவர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை திமுக தரப்பிலிருந்து வந்தா உடனே பம்மிடுவாரு, அமிங்கிடுவாரு, ஐயா ஸ்டாலினுக்கு நாங்கள் அன்பு தம்பின்னு சொல்லிடுவாரு. ஆனால் அந்த கட்சியின் உள்ளவர்கள் இப்போ குரல் கொடுக்க எழும்பிய உடனே திமுகவுக்கு பொறுக்க முடியல. ஆனால் நல்லா சுருக்கு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்காரு. நேற்று வந்த உன் பிள்ளைக்கு 4 வருஷம் நடிச்சுட்டார், ஒரு திரைப்படத்தில் நடித்த நடிகன்ற வெறும் இந்த அளவுகோல்ல ஒரு துணை முதல்வர் கொடுத்தா 40 ஆண்டுகள் பட்டியல் சமூகத்துக்காக உழைத்த திருமாவளவனுக்கு ஏன் கொடுக்கல? முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு திமுகவிட்ட என்ன பதில் இருக்கு? அதே 2வது கேள்வி என்ன கேட்கிறாரு? எங்களுடைய கூட்டணி இல்லாமல் தைரியம் இருந்தால் திமுக தனிச்சு நிற்க பார்க்கட்டுமே அப்படின்னு திமுகவுக்கு பட்டியல் சமூகத்தின் உதவி இல்லாமல் நீ நிற்க முடியுமா? சமூக நீதி பேசுறவனால் தயவு செய்து நீ அப்படி நில்ல காட்ட முடியுமான்னு கேட்குற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. 2வது சரியான கேள்வி. 3வது ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, நாங்கள் அப்படிலாம் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னா நீங்க வெறும் 16 பாராளுமன்ற உறுப்பினரை ஜெயித்து விட்டு 8 மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்குறீங்க, அதில் 4 கேபினெட் மினிஸ்டர் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் பதவி ஆசை இருக்கிறது, கலைஞர் அவர்கள் மட்டும் பேரம் பேசி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்றால் பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஏன் துணை முதல்வர் கேட்கக்கூடாதுன்னு கேட்கிறார்ல, அருமையான கேள்வி அது. அதுக்கடுத்து அர்ஜுன் யாதவ் கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, பட்டியல் சமூக மக்களிடையே பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் இவர்கள் எப்படி சமூக நீதினு சொல்ல முடியும்? அப்போ சமூக நீதிக்கு பெரிய ஆப்பு திமுகவுக்கு யார் வைக்கிறா? விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? திருமாவளவனை பொறுத்தவரை பணத்திற்காகவும் அதே போன்று பதவிக்காகவும் சோரம் போகிற ஒரு மனிதராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய எந்த கொள்கை நிலைப்பாடும் பட்டியல் சமூகத்திற்கு எதிரானதாக இருக்கிறத தவிர ஆதரவா இல்லை. வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து பின்னடைவாக இருக்கட்டும், அதே போன்று பட்டியல் சமூக மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் போன்று தயாநிதி மாறன் TR பாலு அவர்களும் கண்டித்து பேசினாங்களே, அதை எதிர்ப்பதில் தோழமை சுட்டுதல்னு அப்படி பேசுவதா இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துறது. KN நேரு அவர்களிடத்துல போய் கூழ கும்பிடு போட்டு இப்படி உட்கார்ந்த அந்த சேர்ல உட்கார்ந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்த அந்த போட்டோவா இருக்கட்டும், இதெல்லாம் என்னவாக தெரிகிறது என்றால் திருமாவளவன் ஒரு சமூகத்தை காட்டி தான் சுயநலத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான கேடுகட்ட நபர் என்பது தெரிந்து விட்டது. எங்களுடைய நிலை என்னன்னா, திருமாவளவனை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா தனிச்சு நின்றால் 2% ஓட்டு வாங்க முடியாதுங்க திருமாவளவன். பட்டியல் சமூக மக்களின் குரலாக இன்றைக்கு பேசுற அர்ஜுன் யாதவுக்கு கண்டிப்பு திமுகலேருந்து வருதுன்னா இப்போ மானம் இல்லை திருமாவளவன் யோசிச்சிருக்கணுமா? என்னடா இது நம்ம கட்சியில நம்மளை துணை முதல்வர் ஆக்கணும்னு பேசுற, அதுக்கு கூட திமுக எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா இப்பயும் வாய்ப்பு இருக்கிறோம்னா இதை விட என்னங்க அசிங்கம் இருக்கு? இதை விட என்னங்க பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டியிருக்கு? நாங்கள் திருமாவளவனை பொறுத்தவரை 2% கூட வாக்கு பெறாத
வாயால் வடை சுடுகிற திருமாவளவன் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் சொந்த பலத்தில் 11.5% வாக்கு வங்கி பெற்றிருக்கிறோம். எங்கள் தலைமையில் கூட்டணின்னு போட்டு நாங்கள் இன்றைக்கு 18% அடைந்திருக்கிறோம். அப்போ ஒரு மகத்தான அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் திருமாவளவன் போன்றவர்களை போய் பேசுவதோ அல்லது அந்த கட்சியை பற்றி இல்லை. ஆனால் எங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னா, பட்டியல் சமூக மக்கள் ஏறக்குறை 20% இருக்கிற இந்த தமிழகத்தில் அந்த மக்களை தவறாக வழிநடத்தி உணர்வு பூர்வமாக அந்த மக்களை தூண்டி சாதிய மோதலை ஏற்படுத்தி சாதிய ரீதியாக வெறியையும் பிற சாதிகளுக்கு மத்தியில் பிளவுகளையும் ஏற்படுத்த திருமாவளவன் முயற்சி செய்கிறார் என்றால் அவருடைய முகத்தை தோலுரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றபடி திருமாவளவன் ஒரு ஆளே கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு. இது எல்லாத்தையும் தமிழக மக்கள் பார்க்க வேண்டும். திருமாவளவனுக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று, திமுகவை எதிர்த்து ஆம் நாங்கள் துணை முதல்வராக வருவதற்கு தகுதி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று பேசணும், அல்லது திமுகவுடைய அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பணிந்து பயந்து நடுங்கி ஒடுங்கி ஆதவ அர்ஜுனை பற்றி எதிராக ஏதாவது கமெண்ட் பண்ணணும், அல்லது தவறாக பேசிவிட்டார், புரிதல் இல்லாமல் பேசிவிட்டார், என்னுடைய கவனத்திற்கே வராமல் பேசிவிட்டார் என்று தன்னுடைய சமூகத்தின் கருத்தை பிரதிபலித்த ஆஜவர்மனை அசிங்கப்படுத்தணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்றை எடுக்க போகிறார். எது எடுத்தாலும் அவருக்கு பூமாரங்க தான் முடிய போகுது. ஏன்னா எப்படி மது ஒழிப்பு மாநாடு என்று எடுத்து இன்றைக்கு மட்டகரமாக அசிங்கப்பட்டு நிற்கிறாரோ, இரண்டாவது அவரை நோக்கி வரக்கூடிய அம்பு இதுவும் அவருக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துமே தவிர அவருக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் மூலம் குறைந்தபட்சம் பட்டியல் சமூக மக்கள் தங்களுக்காக பேசக்கூடியவர்கள் யார், கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்பதை பரந்த மனப்பான்மையோடு பார்க்க வேண்டுமே தவிர திரும்ப திரும்ப சாதியவாத மதவாத என்று சொல்லிக்கொண்டு சாதியத்தை ஊக்குவிக்கக்கூடிய திருமாவளவன் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை கூட வைத்துக்கொண்டு பாஜகவிற்கு எதிராக RSS என்ற இந்துத்துவாவுக்கு எதிராக தொடர்ந்து அவர்களை தூண்டிவிட்டு வன்முறை ஏற்படுத்த முயற்சி செய்கிற திருமாவளவன் தான் சாதிய மதவாதத்தினுடைய மிக முக்கியமான பாசிஸ்ட் அடையாளம். திருமாவளவனை பட்டியல் சமூக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இது போன்ற இரட்டை நாடகத்தை தொடர்ந்து நடத்தக்கூடியவரை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் புறக்கணிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் என்பதுதான் இந்த அறிக்கையிலிருந்தும் இந்த பேச்சுக்களிலிருந்தும் நம்மால் தெரிகிறது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் பிரச்சனைங்கிறது திமுகவிலே ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னது, துரைமுருகன் ரொம்ப கோபமாகவே ப்ரெஸ் மீட் எந்திரிச்சு போகிறார், எனக்கு அந்த எல்லாம் தெரியாது அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது அங்கேயே துணை முதலமைச்சர் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. இப்போ இவர் துணை முதலமைச்சர் கேட்கறது இல்லாமல் ஏன் மற்ற பார்ட்டிஸுக்குமே நீங்கள் மினிஸ்டர் கொடுக்கலாமே, ஏன் கம்யூனிஸ்ட் முத்தரசன் கொடுக்கலாம், அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிறவங்களை கொடுக்கலாம், அதே மாதிரி முஸ்லீமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெப்ரசன்ட் பண்ணலாமே அப்படின்னா திமுக பெரும்பான்மையாக வச்சிருக்கிற திமுக எப்படி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, திமுக வெளிப்படையாகவே என்ன சொல்லுகிறது, ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தர மாட்டோம். அதிமுகவும் அப்படி தான் சொல்லுது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம். இங்கே ரெண்டு கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். ஆனால் திருமாவளவன் கட்சியில் உள்ள கேடர்கள் என்ன விரும்புகிறாங்க, கூட்டணி ஆட்சி என்றால்தான் அது எங்களுக்கான மரியாதை கண்ணியம் நினைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் 2026 மலரும் அப்படின்னு பேசுகிற ஒரே தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. அவர் மட்டும்தான் பாஜக ஆளும் சொல்லலை, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் 2026 ஆட்சியை பிடிக்கும், கூட்டணி ஆட்சி தான் 2026 ஏற்படும் சொல்கிறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய கேடர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த செயல் வீரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக வேண்டும் என்றால் திரு அண்ணாமலை அவர்கள் பின்னால் நின்றால் மட்டும்தான் பட்டியல் சமூகத்தினுடைய அடையாளமும் அங்கு நிரூபிக்கப்படும். திருமாவளவன் பின்னால் நின்றால் அவர்கள் அசிங்கப்பட்டு போவார்கள். அதுக்கு ஆதவ அர்ஜுனை மிகப்பெரிய சாட்சி. ஆதவ அர்ஜுனை சொந்த கட்சியில் உள்ளவர்கள் திட்டியிருந்தால் பேசியிருந்தால் அது கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி பூசல் இல்லை உட்கட்சி விவகாரம்னு சொல்லலாம். திமுக சொல்றாங்க அவருக்கு புரிதல் இல்லை, அவருக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா, தன் சொந்த கட்சியில் உள்ள துணை பொதுச் செயலாளர் திமுக காரன் திட்டுறான், ஒரு பொது ஊடகத்தில் பேசுறான்னா திருமாவளவன் அதை தட்டி கேட்க யோக்கியது இல்லைன்னா இதை விட அசிங்கம் இருக்கா? அதனால பட்டியல் சமூக மக்கள் உண்மையாகவே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேணும், பட்டியல் சமூகத்தினுடைய அடையாளத்தில் உள்ளவர்களும் அந்த அமைச்சரவையில் மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் அதற்கான அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த அழைப்பை திருமாவளவன் உண்மையாகவே ஏற்றால் நாங்கள் வரவேற்போம். அதை விடுத்து மீண்டும் சாதியவாதம் மதவாதம் என்று எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டு அவர் சாதியவாதத்தில் மதவாதத்தில் ஊறி ஒரு பாசிஸ்டாக மாறினால்
இது போன்ற அசிங்கத்தையும் அவமானங்களையும் திருமாவளவன் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பார். 2026 திருமாவளவன் திமுகவிலிருந்து தூக்கி அடிக்கப்படுவார் என்பதுதான் நிதர்சன உண்மை. சார், அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களோட அமைச்சர் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது எந்த மாதிரி விஷயங்கள் அந்த அமைச்சர்கள் மாற்றங்கள் இருக்கும் அங்கே? அமைச்சரவை மாற்றத்துக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதிலிருந்து ஒரு பரபரப்பு ஒரு பக்கம் தொட்டி கொண்டாலும் சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம் வயிற்றுல புளிய கிடைக்குது. குறிப்பாக துரைமுருகன் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கே உள்ளாகிறாங்க. அவர்கிட்ட டெபுட்டி சிஎம்மா நம்ம உதயநிதி அவர்களை நியமிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு எழுந்து விருட்டுன்னு போகிறாரு. அப்போ வெளிப்படையாகவே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அடிமைகள் தான். இப்போது திடீர்னு இவருக்கு ஒரு உணர்வு வருது அப்படின்னா அது நாம் உணர்வாக பார்க்கல. இவருக்கு பதவிக்கு ஆபத்து என்பதை தாண்டி ஒரு பெருசாக யோசிக்க முடியல. இவர் தானே சொன்னார், அதாவது கலைஞர் அவரிடத்திலும் நான் இருந்தேன், அதே போன்று ஸ்டாலின் அவரிடத்திலும் இருந்தேன், உதயநிதிக்கு பின்னாலேயும் இருப்பேன், ஏன் இன்பநிதி வருவார்ல அது வரைக்கும் நான் சாக மாட்டேன் அப்படின்னா இது அடிமைத்தனம் இல்லை. அப்போ அடிமைகளுக்கு முதல்ல கோபமே வரக்கூடாது. அதனால் அது கோபம் உதயநிதி துணை முதல்வராக வராரா இல்லையா என்பதில் இல்லை கோபம், தனக்குள்ள அமைச்சர் பதவி பறிபோகுமோ அப்படின்ற அந்த அச்சத்தினால் வரக்கூடிய கோபம். அதனால் இது மாதிரி இன்னும் 1-2 பேர் ஒருவேளை நீக்கப்படலாம், அல்லது அவர்களுக்குள்ள மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோவை வேறு யாராவது சில பேருக்கு மாற்றி கொடுக்கலாம். உதயநிதி கையில் தான் இனிமேல் கட்சியும் ஆட்சியும் போகிறது என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி அவர் கூட ஒரு தனி குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் இந்த பழைய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அதனால் இவர்கள் ஒதுக்கப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் எதிர்க்கிறார்களே தவிர மற்றபடி திமுக காரர்கள் என்றாலே அடிமைகள், அடிமை விசுவாசத்திற்கு பெயர் போனவர்கள், சுய அறிவோ சமூக நீதியோ சுயமரியாதையோ எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் சுயமரியாதையை பற்றி பேசுவார்கள், ஈவேரா சொன்னார் என்று பேசுவார்கள். சுயமரியாதைக்கு அருகதையற்ற திமுக காரர்கள் மீண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து ஆட்சிக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். இவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு சாதாரண குடிமகன் இந்த நாட்டை ஆளக்கூடியவனாக வர வேண்டும் என்ற தத்துவத்தை ஏற்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவரிடத்துல என்ன மாற்றம் வந்தாலும் அதே ஊழல், அதே கொள்ளை, அதே கனிம வளங்கள் சூறையாடல், அதே போன்று பெண்களுடைய கற்பழிப்புகள், காவல்துறையினுடைய பொடுபோக்கான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பேருக்கு அங்கங்கே ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டா இந்த ஆட்சியில் உள்ள பல தவறுகளை மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேற்றைய தினம் கூட பாருங்கள், ஒரு தேனியில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற ஒரு நர்சிங் மாணவியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம். அப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே சந்தி சிரித்து கொண்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பே இல்லை என்ற மோசமான சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் தமிழக முதல்வர் கவனிக்காமல் தன்னுடைய மகனுக்கு முடிசூடு விழாவுக்கு தான் ஏற்பாடு பண்ணுவார் என்றால் நிச்சயமாக தமிழக மக்கள் இதற்கான தகுந்த பதிலடியை தருவார்கள். எங்களை பொறுத்தவரை ஊழலற்ற உண்மையான மக்களுக்கான உயர்வு படக்கூடிய ஆட்சியைத்தான் நாங்கள் தர வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு கடுமையாக உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக நம்பிக்கையோடு தேசபக்தியோடு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளை மறுத்து அசிங்கப்படுத்தக்கூடிய அநியாயக்காரர்கள் திமுகவினர் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருக்குமான தர்ம யுத்தத்தில் நிச்சயமாக தர்மம் ஜெயிக்கும், ஆன்மீகம் ஜெயிக்கும். ஆண்டவன் எங்கள் பக்கம் இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் வெற்றியை ஈட்டுவோம். ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.